பெட்ரோல் பங்கில் வேலை செய்து கொண்டிருந்த கேஷியர் திடீரென ஆயுதங்களுடன் வெட்ட பாய்ந்த இளைஞர்கள் சில நொடிகளில் கத்தியால் ஆக்ரோஷமாக குத்திவிட்டு தப்பி ஓட்டம். கேஷியரை காட்டு மிராண்டித்தனமாக குத்தி கொன்றது யார்? இரவில் நடந்த கொடூர சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? நைட்டு 8 மணி இருக்கும். ரோட்ல கார் பைக்குன்னு ஏகப்பட்ட வண்டிகள் போயிட்டு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சிலர் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இப்படி பரபரப்பான நேரத்துல 2 இளைஞர்கள் ரத்தம் படிஞ்ச கத்தியோடையும் முகத்துல ரத்தம் தெறித்த நிலையிலையும் ஆக்ரோஷமா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த மக்கள் அதிர்ந்து போய் நின்றனர். இளைஞர்கள் சிலர் அந்த நபர்கள் கிட்ட போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்போம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த 2 பேரும் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்ததால யாரும் அவங்க கிட்டையும் போகல, பேச்சும் கொடுக்கல. அவங்க எங்க தான் போறாங்கன்னு பாக்குறதுக்காக ஒரு சிலர் 2 பேர் பின்னாடியே 2 வீலரையும் நடந்தும் போயிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேரு தங்களோட செல்போன்ல போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. கண்ணுல கொலவெறியோட ஆவேசமா நடந்து போனவங்க கடைசியில அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்காங்க. சட்டை முழுக்க ரத்த கரையோடவும் முகம் முழுக்க ரத்தம் தெரித்தபடியும் வந்து நின்னவங்களை பார்த்து போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகியிருக்காங்க. இதுக்கு நடுவுல சூலூர்ல பெட்ரோல் பங்க் ஊழியரை மர்டர் பண்ணிட்டாங்கன்னு போலீஸுக்கு போன் வந்திருக்கு. உடனே அங்க இருந்த போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு கிளம்புனாங்க. அந்த நேரத்துல ஸ்டேஷன்ல அறிவாலோட நின்னுட்டு 2 பேரு இந்த மர்டரை நாங்க தான் பண்ணோம், அதுதான் சரணடைய வந்திருக்கோம்னு சொல்லி அதிர வச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. கோவை சித்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார். இவர் சூலூர்ல உள்ள பெட்ரோல் பங்க்ல கேஷியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். மகனுக்கு வயசாகிட்டே போகுதுன்னு சந்தோஷோட பெற்றோர் அவருக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ மகனுக்கு ஜோதிங்கிற பொண்ணை பார்த்துருக்காங்க. சந்தோஷுக்கு ஜோதியை பார்த்ததுமே பிடிச்சு போயிருக்கு. அதே மாதிரி ஜோதிக்கும் சந்தோஷ ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அடுத்து பெரியவங்கள்லாம் சேர்ந்து 2 பேத்துக்கும் பேசி முடிக்க முடிவு பண்ணாங்க. ஆனா ஜோதி சந்தோஷோட ஜாதகங்கள் ஒத்து போகல. அதனால சந்தோஷோட பெற்றோர் ஜோதியை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷுக்கு மாரியம்மாள்ங்கிற பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இந்த தம்பதிக்கு 1 வயசுல பெண் குழந்தை இருக்கு. அதே மாதிரி ஜோதிக்கும் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவரோட கல்யாணம் ஆகியிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க போனப்பவே ஜோதியோட போன் நம்பரை வாங்கின சந்தோஷ் இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருந்திருக்கார். கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தும் ஜோதி மேல இருந்த ஈர்ப்பு சந்தோஷ விட்டு போகல. ஜோதியும் தனக்கு கல்யாணம் ஆனதை மறந்து சந்தோஷ் கிட்ட செல்போன்ல மணிக்கணக்கா பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜோதியும் சந்தோஷும் வீட்டை விட்டு வெளியேறி ஒன்னா வாழ்ந்துட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல விஷயம் வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் ஜோதியும் சந்தோஷும் பழகுறத கைவிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் சைலண்டா இருந்தவங்க மறுபடியும் தங்களோட வேலையை காட்டியிருக்காங்க. ஜோதியோட நெருக்கமா இருந்த போட்டோஸை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு சந்தோஷ். அதுக்கு ஜோதி லைக்கும் போட்டு இருந்திருக்காங்க. அந்த போட்டோக்கள் எல்லாம் ரவிச்சந்திரன் கண்ணுல சிக்கவே தன்னோட மனைவிய அவன் வலையில சிக்க வைக்கிறதுக்காகவே சந்தோஷ் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறான்னு கொந்தளிச்சு சந்தோஷோட கதையை முடிக்க திட்டம் போட்டிருக்கார். சம்பவத்தன்னைக்கு சந்தோஷ் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். அப்போ அங்க தன்னோட ஃப்ரெண்டு நவீன்குமாரோட போன ரவிச்சந்திரன் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து சந்தோஷோட வயிற்றுலையும் கழுத்துலையும் வெறித்தனமா குத்தி இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சந்தோஷ் உயிரை கையில பிடிச்சிட்டு தலை தெறிக்க ஓடி இருக்கார். ஆனா விடாம துரத்துன ரவிச்சந்திரனும் நவீன்குமாரும் அவரை சுத்து போட்டு கத்தியால குத்தி துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிருக்காங்க. ரவிச்சந்திரன் நவீன்குமார் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு சம்பவம் நடந்த இடத்துக்கு போன போலீஸ் சந்தோஷோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு கொலையாளிகள் 2 பேர் மேலையும் மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க.